ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுபிக்ஷா அவர்களுடைய குடும்பம் உள்ளே வந்துட்டாங்க. என்னங்க இவ்வளோ சிறப்பாக பேசுகிறீங்கன்னு கேட்காதீங்க, அதில் மேட்ரு இருக்குது. ஆக்சுவலாக இதை பேசிகிட்டு இருக்கும்போது லைவில் வந்துட்டு அந்த தம்பி பேசுறதை கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு சிரிப்பு வந்துருச்சு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட தயவால் நம்மளோட சேனல் 1,00,000 சப்ஸ்கிரைபர் அடைய போகுது. ஸோ நீங்கள் மறக்காமல் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். சரி, இப்போ என்னென்னா நம்ம சுபிக்ஷா அவங்களுடைய ஃபேமிலி உள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க. அப்பா சூப்பர், ரொம்ப யதார்த்தம். அம்மா ரொம்ப சைலண்ட்டான டைப்பு. தம்பி பட்டைய கலப்புறாப்புல. சரிங்களா? அது பொண்ணு ஒரு இதில் ஃபூன்னு ஊர்திட்டு இருப்பாங்களே, நம்ம சுபிக்ஷா ட்ரை பண்ணுறாங்க. அது என்ன சங்கு ஊதுறமாக இருக்குது, அதையும் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி கலாச்சி விட்டாப்புல. எனக்கு ஒரு சிரிப்பு. அப்புறமா நிறையா சொல்கிறார். சரி, ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்காக அப்பா பார்த்தோன்னே விஜய் போகிறது என்ன சொல்கிறேன், நான் டிவியில் பார்க்கும்போது பெரிய பொம்பளமாக இருந்தீங்க, இப்போ சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டார். எப்பா என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இல்லைம்மா, அதை ஒரு 4-5 வாட்டி பதிவு பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தம்பி உள்ளே வந்து சூப்பர் டிலக்ஸில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பா இந்த பொண்ணு இருக்கா பாருங்கப்பா, என்னை வேணுன்ட்டுமே வேலை வாங்குவாப்பா. ஸ்டார்டிங்லலாம் நீங்களும் வேணுன்ட்டு தான் அவளை வம்பிழுப்பீங்கன்ற மாதிரி ஏதோ சொல்லி விட்டாப்புல. டேய் என்னடா தம்பி, நான் ஏன்டா வேணுன்ட்டு பண்ண போகிறேன் அப்படின்னு. உங்கள் அக்கா இப்படி கையை கட்டிட்டு பின்னாடி போவா, நடந்து போவா பாரு, அவ்வளோ கோபமாக இருந்தா. அப்போ வேற வந்து சொல்லுவா, நான் தூத்துக்குடிடி அப்படின்னு, நான் மதுரைக்காரடி அப்படின்னு பேசுவோம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள தனியாக கூப்பிட்டு பேசுனாங்க. விஜய் பார்வதி எல்லாரையும் கூப்பிட்டு பேசிடுவாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வர்ற எந்த குடும்பமாக இருந்தாலும் சரிங்க, எல்லா குடும்பத்திலும் மட்டன் டான்ஸை போட்டுருவாங்க. அரோரா மாதிரி கமருதன் குடும்பத்துக்கு மட்டும் வர்றது, அப்புறம் யாருக்கும் வராமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இல்லை. எல்லா இதுலேயும் பாருங்கள், எல்லார்கிட்டையும் பேசுவாங்க. அவங்க திட்டினாலும் வாங்கிட்டு திரும்ப ஒரு கவுண்டர் கொடுப்பாங்க. அதுதான் மேட்ரு நம்ம விஜய் பார்வதியோட விஷயங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் விக்ரம் போய் நைஸாக விசாரிக்கிறார். ஏன்னா அவங்க மனைவி காலையில் சொல்லிட்டு போயிட்டாங்க, நீ வந்து அந்த அட்வைஸ் பண்ணுறது நல்லா இல்லை, சரியில்லை அப்படின்னு. அதனால் அந்த பாண்டிங் எப்படி இருக்குப்பா? நல்லா இருக்குண்ணே. சரிப்பா, அது இருந்தால் போதும். உண்மையாக இருக்க தெரியுதா? உண்மையாக இருக்குண்ணே. சரி, போயிட்டாங்க. அதுக்கப்புறம் போய் உட்கார ஆரம்பித்து பேச ஆரம்பித்தாங்க. பேசும்போதே அவர் வந்தது சவுண்டு அப்படின்ட்டார். என்னடா சொல்ல, சாண்டாவா அவங்களா? அச்சுஷோ நான் சொல்லக்கூடாது இல்லை அப்படின்னு. அது ஆல்ரெடி வந்துருச்சு, ப்ரொமோலே காமிச்சிட்டாங்க அந்த சாண்டா யார் அப்படின்ட்டு. அதனால தான் நம்மளுக்கு காமிச்சாங்க, இல்லைன்னா காமிச்சிருக்க மாட்டாங்க வச்சுங்களேன். அதுக்கப்புறம் வந்து தம்பி சொல்கிறார், ஃபஸ்ட்டு எடுத்தது எதுக்கு பீட் பாக்ஸ் பண்ணுற நீ? நல்லாவா இருக்குது? நல்லாவே இல்லை. வானதி ஏதோ ஒரு நேம் சொல்கிறாங்க, அது நல்லாவே இல்லை, ஏன் நீ பண்ணுற அப்படின்றாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே இருக்குது, அதில் வந்து நல்ல எஃபோர்ட் போடு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு நீ உன் மனசில் எப்பயுமே வந்துட்டு டைட்டில் நினச்சிட்டு இருக்க, கரெக்டாக? ஆமாம், அது வந்து உன் கையில் இல்லை, மக்கள்கிட்ட இருக்குது. முடிச்சிட்டார். அதுலேருந்து ஆரம்பித்தது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, நீ வந்துருக்கு பாரு, சந்தோஷமாக வெளியே வரணும், வரும்போது ஹாப்பியாக இருக்கணும். அதுதான் நீ நல்லா தான் பண்ணியிருக்க. இது வரைக்கும் பாரு, இது வரைக்கும் 83 நாள் கிட்ட வந்துட்டு எவ்வளோ பெரிய விஷயம், நல்லா பண்ணியிருக்க. எல்லாமே பூஸ்டப் பண்ணுறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு கிளியர் கட்டாக? இந்த வாரம், அதாவது இப்போ லாஸ்ட்டாக அவங்க சுபிக்ஷா வந்திருக்காங்க. ஏன் லாஸ்ட்டாக சுபிக்ஷாவோட ஃபேமிலி வந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க. சரிங்களா? திரும்ப வந்துட்டு போக முடியாது, ஏன்னா அந்த பொண்ணு போகும்போது ரிசீவ் பண்ணணும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் சுபிக்ஷாவை லாஸ்ட்டாக வர வச்சுருக்காங்க. நான் கூட என்ன நினச்சேன்னா, ஒரு வேளை அப்படி இருக்குமோ, ஏன்னா டைட்டில் வினராக இருக்கவங்களை வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் தான் இது பண்ணுவாங்க. என்னடா இது விக்ரமும் இவங்களுக்கும் தனியாக ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நினச்சேன். பட் இங்கே நம்மளுக்கு கிளியர் கட் தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்த 3 பேருமே, அம்மா நீ வந்து எவ்வளோ பெரிய விஷயமா, நீ இப்போ திரும்ப வெளியே வந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும்மா, ஹாப்பியாக இருக்கணும்ப்பா, நம்ம ஊரை நீ பெருமைப்படுத்திட்ட. இந்த மாதிரியே வந்துட்டு ஒரு பூஸ்டப் பண்ணுற மாதிரியே ஒரு விஷயங்களை சொல்லும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக வந்து இந்த பொண்ணு தான் இந்த வாரம் எவிக்ஷன் ஆகிறாங்க. அதனால தான் லாஸ்ட்டாக வந்துட்டு இன்றைக்கி வியாழக்கிழமை எபிசோட நம்ம வெள்ளிக்கிழமை கொடுக்குறாங்க. ஸோ நாளைக்கு வெள்ளிக்கிழமையா, நாளைக்கு சனிக்கிழமை. ஸோ சனிக்கிழமை நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஒரு நாள் கேப் நீங்கள் தங்கிடுங்க. இப்போ உங்கள் பொண்ணு தான் எவிக்ஷன் ஆக போகுதுன்னு முன்னாடியே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் எனக்கு தெரிஞ்சு. இல்லைனா அந்த எவிக்ஷன் விஷயத்தை சொல்லாமல் லாஸ்ட்டாக வர வச்சு இந்த மாதிரி பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஆனால் கன்ஃபார்ம் வந்து தெரிஞ்சிருச்சு இதுலேருந்து, சுபிக்ஷா அவர்கள் இந்த பிக் பாஸ் விட்டு போகிறாங்க. இப்போ போகும்போது கூட யாராவது போகிறாங்களான்றதான் நம்மளுக்கு ட்விஸ்ட்டு. அது நாளைக்கு நம்மளுக்கு அந்த அப்டேட் வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் கூட ஒரு விஷயத்த சொன்னார். என்னென்னா, நீ வந்துட்டு பார்வதி கூட ஃபஸ்ட்டு 2 வாரம் சண்டை போட்ட பார்த்தியா, அந்த பொண்ணை தான் எதிர்பார்க்குறாங்க எல்லோரும். நீ ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறமா சைலண்ட்டாக போயிடுற, எதுக்கு எடுத்தாலும் அழுவுற, அந்த அழுவாத, இப்போ நீ வெளியே வந்தாலும் அழாத அப்படின்றாரு. அதுலேயும் அந்த அழுவுறது வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நீ எதுக்கு வந்துட்டு விக்ரமான சொன்னதெல்லாம் வந்துட்டு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு பார்வதிகிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. இல்லைடா, இங்கே நடந்த உண்மையை தானே சொன்னேன். உண்மை தான், இருந்தாலும் அவங்கள பற்றி அவங்களாம் சரியில்லை, பாருவும் சாண்டவும் சரியில்லை, புரிஞ்சுக்கோ, நல்லவங்களே கிடையாது அப்படின்றாரு. அப்பா நீ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தம்பி ஆனால் சுறுசுறுப்பு, அவ்வளோதான், அந்த ஏஜ் குரூப் இல்லை. ஆனால் செம்மையாக பேசுகிறார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அதே ஃபேஸ் கட்டு ரொம்ப அழகாக இருக்குது.
சூப்பர். எது எப்படியோ நம்மளுக்கு கிடைத்த தகவல் படி, அவர் சொன்ன தகவல் படி, அதாவது நம்ம தம்பி சொன்ன தகவல் படி அவங்க அம்மாவெல்லாம் பேசுகிற விஷயம் இப்போ தெரியுது. ஏன்னா அந்த பொண்ணு கையில் வச்சு கையை இப்படி வச்சிருச்சு. அப்புறமா தான் தெரியுது அன்றைக்கி வந்து நான் அழுதாங்க பாருங்கள் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில். அதுக்கு காரணமும் இவர் வந்து சொல்லியிருப்பார் போல இருக்குது. நம்ம விக்ரம் டாப் 5ல நீ எனக்கு தெரிஞ்சு வரமாட்டேன் ஏதோ சொல்லியிருப்பார் போல இருக்குது. அதனால தான் அழுதுருக்காங்க போல இருக்குது. அதையும் இப்போ தான் சொல்கிறாங்க. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு எவிக்ஷன் ஆக போகிறது சுபிக்ஷான்றது இங்கே இவங்க கொடுக்குற ஆறுதல் வார்த்தையிலே தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்வை பற்றி நிறைய பேசின விஷயங்கள் நல்லா இருந்தது. பார்வதி மற்றவங்க கூட மிங்கிலாக வர விஷயங்கள் டாப் நாச். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.